போயிட்டார். எப்படி ஏமாந்து போயிட்டாருன்னா, சார் என்ன கும்பாபிஷேகம் பண்றாங்க. கும்பாபிஷேகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, கும்பம்னா குடம், அபிஷேகம்னா தண்ணி, அதை மட்டும் தான் பண்ணணும், அதுக்கு கீழே வரக்கூடாது. அப்படின்னா அதுல ஒரு ரெப்பேர், அதுக்கு ரெனோவேஷன் பண்ணக்கூடாது. ரெனோவேஷன் புதுப்பித்தல். புதுப்பித்தல் 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோயிலை புதுக்கிறது குற்றம். நல்லா பார்த்துக்கிடுங்க. 100 வருஷத்துக்கு மேல இருக்க கோயிலை புதுப்பிக்க கூடாது. காரணம் அது குற்றம், ஜெயிலுக்கு போகணும். நானா இருந்தா உள்ள பிடிச்சி போடுவேன், ஆள் இல்ல. ஆனா 100 வருஷத்துக்கு கீழே இருக்கிற கோயிலை நீ கூத்தடின்ற, கூத்தடிச்சு கொள்ளி அடின்ற, நான் விட்டுட்டு போயிடுறேன் பிள்ளையார் கோயில். ஆனா 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற தொன்மையான கோயிலை கான்சர்வேஷன் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அறநிலையத்துறை என்ன செஞ்சாங்க, நல்ல கேள்வி கேட்டாரு. அவங்க கையில 13 ஃபண்ட் இருக்கு சார் அறநிலையத்துறையில, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். அவர் ஸ்பெஷல் கிராண்ட் ஒரு 100 கோடியா வச்சிருக்காரு. ஆனா 13 ஃபண்ட்ல மொத்தம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோரா சொல்லணும்னா 300ல இருந்து 400 கோடி ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாக்டா சொல்ல போனா 1000 கோடிக்கு மேல போகும். இந்த 1000 கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. இதை போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம கொடுக்கறதா? கலெக்டர் எப்படி தஞ்சாவூர் கலெக்டர் நினைக்கிறாங்க, போலீஸ் வேலையில நிறைய சில்லறை வருது, எல்லாம் கொள்ளி அடிக்கிறான், இதை போய் நம்மகிட்ட கொடுக்க, நம்ம ஒரு போலீஸ் ஆரம்பிக்கிறங்க மாதிரி. அப்படி இல்லை இவங்க. அப்படின்னா எப்படி சிரிப்போம். அவன் கான்சர்வேஷன் விங்னு ஒன்று ஆரம்பிச்சு அறநிலையத்துல உங்களுக்கு எந்த பிரஸுக்கும் தெரியாது தமிழ்நாட்டில், எந்த பிரஸுக்கு, இந்து எக்ஸ்பிரஸ் எதுவும் உங்களுக்கு எந்த டிவிக்குமே தெரியாது. கான்சர்வேஷன் ஒரு விங்க உள்ள வச்சிருக்கான். யாரு? அறநிலையத்துறை. எதை அவன் பண்ணக்கூடாதோ, எப்படி சட்டப்படி பண்றதுக்கு அருகதை இல்லையோ அதை தான் கையில் வச்சிருக்காரு. அதுல வச்சு ஒரு சூப்பர் இன்ஜினியர், அப்புறம் சீஃப் இன்ஜினியர் 40. இவங்கெல்லாம் சம்பளம் எங்க தெரியுமா? பொதுமக்கள் வரி பணம் கிடையாது, ஐயாவோட பணம். கோயிலோட சொத்துல வரி எரியுது சார். தெய்வ சத்தியம், என்னை நம்புங்க, எனக்கு அஜெண்டா கிடையாது. அட்டூழியம் நடக்குது கோயிலை பொறுத்த. காரணம் அறியாம. அந்த தகவலை தான் உங்கள்கிட்ட இப்ப நீங்க புதுக்கோட்டையில் பிரஸ்காரங்க யாரும் இனிமேல் ஏமாற முடியாது. என்ன 656 கோடி ரூபா வரி போடுறது உங்களுக்கு தெரியாது? எல்லாருக்கும் 50 வயசு ஆகி போச்சு, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. கான்சர்வேஷனை HRD டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவன் பண்ணக்கூடாது, அது குற்ற செயல், வரம்பு மீறிய செயல்னு சொல்லிட்டேன். அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, இதை மறக்கக்கூடாது. அவன் திருப்பி அதை பண்றான். என்ன காரணம்னா போர்வை குடமுழுக்கு மாதிரி இவங்க எல்லாம் பரவாயில்லையா கும்பாபிஷேகம் பண்றாங்க. கும்பாபிஷேகம் கும்பத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஓடி போயிரு, அதுக்கு மேல நீ பண்ணக்கூடாது. வேதம் ஓது எல்லாம் பண்ணு, சாமி கும்பிடு. உள்ள இருக்கக்கூடிய கான்சர்வேஷனை இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கு எத்தனையோ கோடி இருக்கு. சிஎம்கிட்ட மட்டும் 100 கோடி ரூபா வச்சிருக்காங்க. 100 கோடி ரூபா வச்சிருக்க. யார்கிட்ட எந்த சிஎம்கிட்ட 100 கோடி வச்சிருக்காங்க சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களே. 38,000 கோயிலை நான் கையில வச்சிருப்பேன், ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன். சார் அவர் தப்பு சொல்றது இல்ல, எங்களை தான் தப்பு சொல்லணும். யாரு இல்ல இன்னும் விட்டுட்டீங்கன்னா அவங்க அப்பதான் வரீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. we are not concerned about மனைவி அப்பத்தான் அத்தை. நோ we are concerned. நான் சம்பளம் 2,05,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் டாக்ஸ்ல. யாருக்கு? மிஸ்டர் ஸ்டாலினுக்கு, நாட் ஹிஸ் வைஃப். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நக்கலா கேட்க வேண்டாம். நீங்க அவரும் பேசிக்கிட்ட வேண்டியது சார். அழகா பேசிருக்கேன். உங்களுடைய பதில் என்கிட்ட, இந்த பதில அழகா சொல்லிட்டேன். இவ்வளவு தூரம் வாய்களே பேசுறேன்னு சொல்றேன். அது திருப்பி கேட்டீங்கன்னா நீங்க கவனம் இல்ல, இங்க கவனம் இல்ல. இதெல்லாம் திஸ் இஸ் த பிரஸ், திஸ் இஸ் த பிரஸ். அறநிலையத்துறை கலைக்கிறத காட்டணும் சார், சட்டத்தை கழிச்சிடணும் சார், HRNC ஆக்டை கழிச்சிட்டு சார். இந்துக்கள் சொல்ல முடியாது சார். சபை, மகாசபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதுல எல்லா ஆளுகளும் இருப்பீங்க. மற்ற மதத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் அவங்க சார். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியை, ஒரு மினிஸ்டர், எம்எல்ஏ எம்பியை நீங்க எலெக்ட் பண்றீங்கல்ல எலெக்ஷன்ல, ஒரு கோயிலை உங்களால் நடத்த முடியாது. பிரச்சனை அதுல எப்படி வருதோ அதே மாதிரி இதுலயும் வரும், பாத்துக்கிடுங்க. அதுக்கு நம்ம போவே வேணாம் சார். சில பேர் என்ன சொல்ல, இது இல்லைன்னா எதும்பா, அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல, நச்சுத்தன்மை இருக்கிறவங்க தான் அப்படி எல்லாம் கேட்கறாங்க. இதுக்கு நம்ம பதில் பின்னாடி சொல்லிக்கிறோம். நல்ல கேள்வி. ஆக்டை காலி பண்ணணும், HRNC ஆக்டை காலி பண்ணி மாடிஃபை பண்ணி டெமோக்ராட்டிக்கா கொண்டு வரணும். எவன் நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு இங்க இடம் கிடையாது. அதுக்கு தான் சிஎம் வரவங்களை சொல்லிட்டேன் சார், பேரையே சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும். நாளைக்கு சிஎம் வரவங்க எலெக்ஷன் நின்னா நான் இந்த HRNC ஆக்டை காலி பண்ணுவேன். 656 கோடி ரூபா இப்போ வரி போடுறாங்க. நான் மற்ற மதத்தை பத்தி பேசியிருக்கேனா, அங்க வரி போடுறாங்களா இல்லையான்னு? ஒத்த பைசா கிடையாது, அது வேற. இதுல ரொம்ப ஓவர் சார். 656 கோடினா ஏசைக்கு அந்த அம்மா கொடுத்திருக்க பணமே 1279 கோடி. அதுல பாதி கோடியை இங்க நம்மள்ட்ட வரியா எடுக்கிறான் சார். எப்ப வரியா எடுக்கிறான்னா, இந்த இந்து, இவர் ஒரு இந்து, இவர் ஒரு சைவர், இவரும் இவங்க வீட்டுல எல்லாருமே வரி கட்டுறீங்க. நம்ம இந்துக்கா 1,54,000 கோடி ரூபாய் கட்டுறமே. கட்டின பிறகு 2வது வரி போடுறோம். எப்படி? போலீஸ் ஸ்டேஷன்ல. எப்படி? ஏற்கனவே நம்மளுக்கு வரி கொடுக்குறோமா? போலீஸ்ல நம்ம வரி கட்டி பொதுமக்கள் வேலை சம்பளம் கொடுக்குறோம் இன்ஸ்பெக்டர்களுக்கு. அவன் 2வது வரி உங்கள்கிட்ட போடுறான். என்ன வர? எஃப்ஐஆர் போட்டா 25,000 ரூபாய், எஃப்ஐஆர் போடலன்னா 40,000 ரூபாய். இங்க இது 2வது வரி. இந்த 2வது வரி மாதிரி அவங்க போற, புரியல, இதுக்கு மேல என்னால் சொல்ல முடியும், விளக்கம் அடுத்தது. 2வது வரி அவன் போடுறான், அது ரொம்ப தப்பு.
அதனால விமோச்சனம் நம்மள்ட்ட இவங்களை நம்பி இருக்கிறது இல்லை. நம்ம போராடுறதுல ரெண்டாவது வயசானவங்களை இழுத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். செப்பரேட்டா இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். ஆனா கோயிலை விட்டு நான் வெளியே போகணும்னு சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க. நான் வந்தேன் அப்படின்னா நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது, பிஜேபி எல்லாம் நாளைக்கு ஓட்டு போட சொல்றேன். நோ, அப்சல்யூட்லி. அவர் வந்தா நான் கோயிலை விட்டு வெளியே போவேன். கோயிலை விட்டு வெளியே போனா இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும், HRNC ஆக்ட நான் ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும். அப்ப அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கணும். அதனால ஃபுல்லா அவரை நம்பிட முடியாது. ஆனா நல்ல கருத்து அவர் ஒத்து போறது மாதிரி வருது. மற்றவங்களும் சொல்லணும், மிஸ்டர் சீமான் சொல்லணும், மிஸ்டர் மேடம் ஹேமலதா அவங்க சொல்லணும், அன்புமணி சொல்லணும், மிஸ்டர் அன்புமணி சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயில் நம்ம உங்க கோயில் சார் இது.